இவனுக்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டமே வராதா என்று பலரும் சிந்திக்கும் அளவுக்கு தன் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, அந்த சோதனையிலும் சாதனை படைக்கக்கூடிய கால புருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிகளிலே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான மிகவும் கலவையான பலன் கொண்ட ராசிதான் மிதுன ராசி. இவர்கள் நல்லா இருக்கிறார்களா என்றால் நிச்சயம் நல்லா இல்லை. இவர்கள் நல்லா இல்லையா என்றால் நிச்சயம் நல்லா இருக்கிறார்கள். ஆக இவர்கள் வாழ்வில் நல்லா இருக்கிறார்களா இல்லையா என்று மற்றவர்களால் கிரகித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இவர்கள் கந்தையானாலும் கசக்கு கற்று என்ற பழமொழிக்கு சொந்தக்காரர்கள். எப்பொழுதும் தன்னை ஒரு நீட்னஸாக வைத்துக் கொள்வார்கள். அதற்காக ஓவர் மேக்கப் போடுவார்களா என்றால் அதுதான் இல்லை. சிம்பிளா இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு வானவியல் சாஸ்திரப்படி சின்னம் எப்படி இருக்கும் என்றால் இரட்டை ஜெமினி அமைந்திருக்கும். மற்ற ராசிக்காரர்களை விட இந்த ராசிக்காரர்களுடைய ரகசியத்தை அறிவது மிக மிக கடினமாகும். அதே போல இவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். எல்லாமே இரட்டையாகவே இருக்கும். இரட்டை தொழில் செய்வது, 2 விதமாக யோசிப்பது, 2 கையால் வேலை செய்வது, 2 கண்கள் இருக்கிறது என்றால் 2 கண்களுக்கும் வெவ்வேறு பார்வையாக பார்ப்பது, முயற்சியின் சிகரமாக விளங்குவது. இந்த மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் துன்பத்திலும் இன்பம் காணக்கூடிய தைரியம் கொண்டவர்கள். அதாவது 3ஆம் இடம் என்றாலே தைரியத்துக்கு சொந்தமான இடமாகும், முயற்சிக்கு சொந்தமான இடமாகும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய சொந்தமான இடமாகும். தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த 3ஆம் இடத்தையே எடுத்துக்கொள்ளலாம். முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு சிறப்பு அம்சத்தை கொண்ட இந்த மிதுன ராசி தன் வாழ்க்கையில் எப்படியும் 2ஆம் கட்டத்தை அடைந்தே தீரும். அது இல்லீகலாகவோ அல்லது லீகலாகவோ. மிதுன ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவர்களுக்கு 2 வாழ்க்கை வாழ்ந்தே தீர வேண்டும் என்பது காலத்தின் கட்டளை. அதனாலேயே கணவன் மனைவிக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததோ அந்த அளவுக்கு வெறுப்புகளை சம்பாதிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். ஏனென்றால் உங்களுடைய 7ஆம் இடம் பாதகாதி ஸ்தானம், குரு பகவானின் ஸ்தானம். ஆக நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவியாக இருக்கட்டும், நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கணவராக இருக்கட்டும், உங்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய அளவுக்கு, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, உங்களை விட விவரமாக இருக்கக்கூடிய துணைவர் தான் உங்களுக்கு கிடைப்பார்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் எல்லாமே நீங்கள் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய துணை ஆரம்ப காலத்தில், அதாவது திருமண ஸ்டேஜ்ல வரும்பொழுது அவர்கள் ஏதும் அறியாமல் ஒரு அறியா பிள்ளை போல் வருவார்கள். எல்லாமே உங்களிடம் இருந்துதான் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் கற்றதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய காலம் வரும். அதுதான் அந்த 2ஆம் வாழ்க்கை. 2ஆம் வாழ்க்கை இல்லீகலாகவோ அல்லது லீகலாகவோ உங்களுக்கு வரக்கூடிய விதி பயன் சில விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் தடுக்கும் வண்ணமாகத்தான் இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். இந்த வருமுன் காப்போம் திட்டத்தை பற்றி பல வீடியோக்களில் பலவிதமாக எடுத்து உரைத்திருக்கிறோம். இதிலும் ஒரு சிறு துளிகளை எடுத்து உரைக்கிறோம். இந்த வருமுன் காப்போம் திட்டத்தால் என்னென்ன லாபம் கிடைக்கும் என்றால், மிக மிக அனைவரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், மறுமலர்ச்சியான வாழ்க்கை. மதுவுக்கு அடிமையானவர்கள், போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள், லௌகீக வாழ்க்கையில் அடிமையானவர்கள், இவர்களுக்கெல்லாம் மறு வாழ்க்கை வரும்போது இவர்களுக்கெல்லாம் மறு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் வண்ணமாக இந்த வருமுன் காப்போம் திட்டம் அமையும். பொதுவாகவே எச்சரிக்கை குணம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். என்னதான் இவர்கள் எச்சரிக்கையாக இருந்தாலும் சில விதியின் பயன்படி அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த விஷயங்களை இவர்கள் சந்திக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். ஆக இதற்கெல்லாம் வருமுன் காப்பமாக உங்களுடைய வாலிப பருவத்திலேயே நீங்கள் இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து கொண்டால் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான படிப்பாக இருக்கட்டும், வேலைக்கு உண்டான அப்ளிகேஷனாக இருக்கட்டும்,
நீங்க எந்த வேலையில் ஜாயின் பண்ணலாம், உங்களுக்கான கிரக அமைப்பு உள்ள அதிர்ஷ்டமான நாட்களின் நேரத்தையும் சொல்லி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளிகேஷன் செய்யும் பொழுது முதலில் நீங்க வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு கூட உங்களுடைய கிரக நிலைக்கு இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் சரியான பயிற்சி எடுத்து சரியாக நீங்க முயற்சிக்கும் பொழுது உங்களுடைய தொழில் ஸ்டாண்டிங்காக இருக்கும். நீங்க வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் சரி. இதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் வறுமையில் இருந்தாலும் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் சேர்ந்த பிறகு நிச்சயம் 100% செழுமையாக இருக்கும். நீங்க எப்படிப்பட்ட வரன் வாங்கி வந்திருந்தாலும் சரி, ஏனென்றால் அவருடைய பிறப்பு இறப்புக்கு தகுந்த மாதிரிதான் விதிப்படி அமையும் என்று சொல்வார்கள். என்னதான் விதி சதி செய்தாலும் முயற்சி என்கிற மதி மனிதனை வாழ வைக்கும். திருவள்ளுவர் வாசகம் போல தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வத்த கூலி தரும் என்ற உறுதியான வாசகத்து போல உங்களுடைய முயற்சி உங்களை எப்பொழுதும் நல்ல நிலைக்கு கொண்டு போகும். நீங்கள் வாழ்வில் எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய இயற்கை சக்தி கொண்டவர்கள். இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் திருமண பொருத்தம் பார்க்க புதிதாக வருவர்களாகவும் சரி, அல்லது வருமுன் காப்பம் திட்டத்தில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கும் சரி, ஒரு ஆணுடைய கிரக நிலைக்கும் ஒரு பெண்ணுடைய கிரக நிலைக்கும் ஏற்ப திருமண நாட்களை சூஸ் பண்ணி தருகிறோம். திருமண நாட்கள் இப்படி பர்ஃபெக்டாக அமைந்து விட்டால் திடீர் என்று வரக்கூடிய இன்னல்கள், திடீர் என்று வரக்கூடிய தொழில் நஷ்டம், திடீர் என்று வரக்கூடிய இன்சென்ட் ஆக விபத்துகள் போன்ற எல்லா விஷயங்களும் திடீர் தான் யாருக்கா இருந்தாலும் வரும். இயற்கையாகவே நீங்க எப்பொழுதும் ஒரு ஷார்ப்பா இருக்கக்கூடியவர்கள். இன்னும் கூடுதலாக உங்களுடைய அறிவுக்கண் திறக்கும் வண்ணமாக இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் நீங்க சரியாக ட்ரைனிங் எடுத்துக்கொண்டால் வரக்கூடிய இன்னல்களை மிக சரியாக பேஸ் பண்ணி நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். ஏனென்றால் நெகட்டிவ் இல்லாத பாசிட்டிவே கிடையாது, பாசிட்டிவ் இல்லாத நெகட்டிவ் கிடையாது. ஆனால் பெருவாரியான பேருக்கு நெகட்டிவே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நெகட்டிவை எப்படி தடுக்கும் வண்ணமாகத்தான் இந்த வருமுன் காப்பம் திட்டம் இருக்கிறது. இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் எந்த விதமான பிளாக் மேஜிக்கோ பரிகார செலவு எதுவும் கிடையாது. எல்லாமே காலத்தை அனுசரித்து ஒரு கல்வியாகத்தான் போதிக்கப்படுகிறது. இயற்கை ஜோதிடத்தில் ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை. இதுவரை நீங்கள் எந்த ஜோதிடரை வேணாலும் பாருங்கள், எந்த யூடியூப் சேனல் வேணாலும் பாருங்கள், நிச்சயமாக இப்படி ஒரு அறிவிப்பை எந்த ஒரு குருமார்களும் அறிவித்திருக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது பல ஜோதிட குருமார்களும் ஒரு சொல்யூஷனாக இந்த ஸ்தலத்துக்கு செல்லுங்கள், இந்த பரிகாரம் செய்யுங்கள், 3 மாசத்துல சரியாயிரும், 2 மாசத்துல சரியாயிரும் என்று ஒரு ஆத்ம திருப்தியான சொல்யூஷன் தான் கொடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் அப்படி அல்ல. வாழ்நாள் குருவாக செயல்பட இருக்கிறது இயற்கை ஜோதிடம், ஏற்கனவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இயற்கை ஜோதிடத்தில் ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கிறது. அதில் ஏற்கனவே வருமுன் காப்பம் திட்டத்தில் இருப்பவர்கள் ஒரு சிலர் வீடியோ செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த வருமுன் காப்பம் திட்டத்தால் நாங்கள் நலம் பெற்றிருக்கோம் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இயற்கை ஜோதிட சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஒரு மனிதன் பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை. ஆனால் இன்னொரு பிறவியை பெற்றெடுக்கக்கூடிய சக்தி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த திருநாள் தான் திருமண நாட்கள். அந்த திருமண நாட்களை உங்களுக்கு சரியாக அமைந்து விட்டால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் பிறக்கும், ஊனமில்லாமலும் பிறக்கும், உங்களை காக்கும் வண்ணமாக பிறக்கும். பொதுவாக விபத்து, வதை, விருத்தியக்கு என்று 3 விதமான நட்சத்திரம் செயல்படும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், இவர்களால் உங்களுக்கு வாழ்வில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. ஆக உங்களுடைய உறவுக்காரர்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி இந்த மாதிரி கிரக அமைப்பில் வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் என்றைக்கும் தலைவலிதான். அதனால் சிலருக்கு டிவர்ஸ், சிலருக்கு வாழ்ந்தும் வாழாமலும் டிவர்ஸ் கொடுக்காமலும் மற்ற திருமணமும் செய்ய முடியாமலும் இந்த ஒரு நிலை ஏற்படும். சிலருக்கு ஒரே வீட்டில் இருந்தும் இருவரும் தனித்தனியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி அவல நிலையெல்லாம் தடுக்கும் வண்ணமாகத்தான் இந்த வருமுன் காப்பம் திட்டம் இருக்கிறது. இன்னும் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இதில் அடங்கி கொண்டிருக்கிறது. வீடியோ லெங்தாக போகும். இதை பற்றி இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்க கால் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த அதிசார குரு பயிற்சி இந்த மிதுன ராசிக்கு என்ன செய்யும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக மிதுன ராசிக்கு சுப கிரகம் என்றால் தன்னுடைய புதன் பகவானே, அதற்கு அடுத்து சுக்கிர பகவான்,
அதற்கு அடுத்து சனி பகவான். இந்த 3 கிரகங்கள் தான் இந்த மிதுன ராசிக்கு ஒரு நல்ல கிரகமாக அமையும். குரு பகவான் பொதுவாக சுப கிரகம். ஆக பொதுவான சுப கிரகம் ஒரு நன்மையை செய்யும் என்றால் அதனுடைய பார்வை ஓரளவுக்கு நன்மை செய்யும். ஆனால் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் கடந்த மே மாதம் 14ஆம் தேதி முதலே குரு பயிற்சியாகி ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசியில் வந்ததோ, ஏற்கனவே பல சோதனைக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும் பொழுது, சந்திரனுடைய சேரும் பொழுது, சந்திரன் என்பது யார் என்றால் தன்னுடைய மனதுக்கும் அழகுக்கும் உடலுக்கும் சொந்தக்காரர். ஒருவர் உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார், திரகாத்திரமா இருக்கிறார், அழகாக இருக்கிறார் என்றால் இந்த சந்திர பகவான் நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும். ஒருவர் நல்ல பட்டம் பதவி பெற்று நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கார் என்றால் அவருக்கு குரு பகவான் நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும். ஒருவர் நல்ல அதிகார தோரணையில் இருக்கிறார் என்றால் அவருக்கு சூரிய பகவான் நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும். ஒருவருக்கு எண்ணங்கள், ஒருவருக்கு ஆசைகள் நல்ல விதமாக அமைதா அல்லது பேராசையா அமைதா என்று எடுத்துக்கொண்டால் அது ராகு பகவானாக இருக்கும். ஒருவர் ஞானத்தோடு விளங்குகிறாரா அல்லது அதி முட்டாளா விளங்குகிறாரா என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருக்கு கேது பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஒருவருக்கு தொழில் எந்த அளவுக்கு திறமையாக செயல்படுவார், சோம்பேறித்தனமாக இருப்பாரா என்றால் அவருக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஒருவர் வீரமாகவும் அல்லது கோழையாக இருக்கிறார் என்றால் அவருக்கு செவ்வாய் பகவான் சரியாக நிலையில் இருக்க வேண்டும். ஒருவர் கல்விக்காரனாகவா, ஒரு வித்தைக்காரனாகவா, இல்லை எதுவுமே தெரியாத ஒரு அப்ராணியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு புதன் பகவான் செயல்பட வேண்டும். ஆக இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லா விதமா அமைந்து விடுமா என்றால் நிச்சயம் அமைந்து விடாது. மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 9 கிரகங்கள் பயணிக்க 12 கட்டங்கள் என பாவித்து அந்த 12 கட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்களை அடைத்தாலும் மீதி 3 கிரகம் எம்டியாகத்தான் இருக்கு. ஆக முன் ஜென்ம காரணத்தால் ஒரு சிலருக்கு ஒரே ராசியில் 3 கிரகமும் 4 கிரகமும் அமைந்துவிடும். ஆக இது இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அமையக்கூடிய வாய்ப்பாகும். ஆக இறைவன் விதி என்று ஒரு நிலையை கொடுத்தாலும் மனிதனுக்கு மதி என்ற ஒரு சூழ்நிலையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். விதி, மதி, கதி என்ற 3 விஷயங்கள் கொண்டது. இந்த 3 விஷயங்களில் விதியை நாம் மாற்ற முடியாது. ஆனால் மதி என்ற விஷயத்தில் நாம் வாழ முடியும். இந்த விதியையும் மதியையும் நாம் சரியாக கவனிக்காவிட்டால் கதி என்ற நிலையில் விழுந்து விடுவோம். இந்த அதிசார குரு பயிற்சி ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் இந்த மே மாசம் 14ஆம் தேதி முதல் எவ்வளவு அவமானப்பட்டீர்கள் என்று விரல் விட்டு எண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அவமானப்பட்டிருப்பீர்கள். மெயினா உங்களுடைய மனைவியால், உங்கள் மனைவி எந்த அளவுக்கு அன்பா இருந்தார்களோ அந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கங்கா முழுசா சந்திரமுகியா மாறுகிறாள் என்று சொல்வது போல சிலருக்கு சந்திரமுகியாவே மாறியிருப்பார்கள், சிலருக்கு இனியும் மாற காத்திருப்பார்கள். ஆக மொத்தம் இந்த ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் அடுத்து கடகராசிக்கு செல்லும் வரை உங்களுக்கு இந்த நிலை நீடித்து கொண்டு இருக்கும். இதை விழிப்புணர்வோடு உங்களுக்கு ஒரு ராசி பலனா சொல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சொல்வது போல உங்களுக்கு இதை எடுத்து வரைக்கிறோம். நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெளியில் எவ்வளவு எதிரிகள் வேணாலும் இருக்கலாம். தன்னுடைய குடும்பத்திலே ஒருவர் எதிரியாகிறார் என்றால் நிச்சயம் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ உங்களுக்கு எதிரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால் உங்களுடைய நடவடிக்கை அதற்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒருவரை குறை சொல்வதை விட நாம் என்ன செய்கிறோம், நம்மளுடைய மைனஸ் என்ன, நம்மளுடைய பிளஸிங் என்ன என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆக எந்த காலத்தில் எந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சைல்டு, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு எதிர்ப்பாக அமையக்கூடிய காலம். ஏனென்றால் ஜென்ம குரு தன்னுடைய இடத்தில் இருந்து பாதகத்தை விளைவிக்கும். இதுவரை உங்களை அனுசரித்து சென்ற உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய கணவர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பை காட்டினார்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பை காட்டக்கூடிய காலம் இந்த 1 வருட காலம். அடுத்த மே மாதத்துக்கு மேலதான் இந்த குரு உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு நிரந்தரமா செல்வார். வருகிற அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேல் அதிசார பயிற்சியாக இருக்கிறார். இந்த அதிசார பயிற்சி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை தொடரும். ஆக இந்த காலம் எப்படி இருக்கும் என்றால் எவ்வளவு நெருக்கடியான விஷயங்களில் இருந்து
கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஜென்ம குருவால் கடன் பட்டவர்களுக்கு இந்த 2 மாத காலம் கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும். நீங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கொண்டிருப்பீர்கள், அல்லது உங்களுக்கே தெரியாமல் கேஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு மறைமுகமான சதிகள்லாம் நடந்திருக்கும். நீங்க நல்லவராகவே இருந்தாலும் வீண் பழி உங்க மேல் வந்திருக்கும். ஆக நீங்க அவமானப்படக்கூடிய காலங்களாக இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற 2026 மே மாதம் வரை இது தொடரும். இருந்தாலும் எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி, கொஞ்சமாவது கேப் விடலாம்ல மூச்சு வாங்குறதுக்கு என்று சொல்வது போல, நீங்க மூச்சு வாங்கும் காலமாக, கொஞ்சம் கெஸ்ட் பிரித்தவுன் எடுத்துக்கிற காலமாக இந்த 2 மாத காலம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. அடுத்து நிரந்தரமா உங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் செல்லும் வரை நீங்கள் புதிதாக இன்வெஸ்ட் செய்யக்கூடாது. அப்படி நீங்க இன்வெஸ்ட் செய்வதாக இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொண்டு அதிலும் லேசாக ஒரு இன்வால்வ் ஆகலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகாமல் இருப்பதே சிறப்பான விஷயம். அதே போல சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். இடமாற்றம் கொடுத்தும் கூட எது எப்படி இருந்தாலும் இந்த 2 மாத காலத்தில் உங்களுக்கு ஹாப்பியான விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய அதீத கடுமையான முயற்சிக்கு பலன் தரக்கூடிய காலமாக இந்த 2 மாதம் அமையும். ஆக இந்த 2 மாத காலத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்துக்கு தேவையான முதலீடு இன்வெஸ்ட் செய்வது கூடாது. அதே போல உங்களுக்கு வராத கடன் ரொம்ப நாள் கழித்து வந்துவிட்டால் அந்த பணத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த வழியா வந்துச்சோ இன்னொரு வழியா போறதுக்கு அது காத்து இருக்கும். ஆக இந்த காலம் என்பது சேஃப்டி காலம். முடிந்த அளவுக்கு இந்த 2 மாசத்தில் நீங்க எவ்வளவு சேஃப்டி பண்ண முடியுமோ அவ்வளவு சேஃப்டி செய்து கொள்ளுங்கள். வருகிற 2020 மே மாதம் வரை மீண்டும் வெற்றி செய்யும். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமா சொல்ல தேவையில்லை. மீன் குட்டிக்கு நீச்சல் கத்து தர தேவையில்லை. ஓரளவுக்கு சொன்னாவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீர்கள். இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்பகம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என சொல்லி, தன்னுடைய பிறப்பே முயற்சியின் சிகரம். அந்த முயற்சி மற்றவர்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இவருடைய முயற்சி, இவருடைய கடுமையான விஷய கண்டுபிடிப்பு எல்லாமே மற்றவர்களுக்கு தான் போய் சேருகிறது. ஒரு 80% மற்றவங்களுக்கு தான் போய் சேர்கிறது. 20% தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அது வந்து சேருகிறது. இனி நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும் என்றால் இந்த வருமுன் காப்பகம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் வளம் பெறுங்கள் என மீண்டும் சொல்லி மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம்.